பத்திரிகையாளர் தராசுஷம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி சார். முதல்ல உங்ககிட்ட கேட்க விருப்பப்படுறது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில இணைவதற்கு டிடிவி மற்றும் ஓபிஎஸ் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்ததாக ஒரு தகவல் இப்ப கிடைக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல நம்ப தகுந்த தகவல் இல்லை என்றுதான் கருதுகிறேன். அதிமுகவுக்கு 170 இடங்கள் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேஜர் பார்ட்னர் 160 170 இடத்துல போட்டியிடணும். பிஜேபிக்கு 23 இடம், 20 இருந்து 25 இடங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி பாமக, தேமுதிக எல்லாமே ஜனவரி மாதம் முடிவாகக்கூடிய விஷயம். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அவர் அதிமுக லிட்டிகண்ட். அதிமுகவின் தலைமைக்கு எதிராக பல வழக்குகள், ஓபிஎஸ்க்கு எதிராக அதிமுக வழக்கு இருக்கிறது. தலைமை கழகத்தை அடித்தது, ஆவணங்கள் திருட்டு, கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஓபிஎஸ் பொறுத்தாவது சிவில் வழக்கு தான். எனவே இருதரப்பும் வழக்குகளை எல்லாம் ஒருவருக்கொருவர் பாய்ச்சி இருக்கிறார்கள். அப்படி என்றால் முதலில் 2 தரப்பும் வழக்குகளை வாபஸ் வாங்க வேண்டும். நல்லெண்ண சமிக்கையாக இன்றோ நாளையோ ஓபிஎஸ் தனது வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும். அது நடப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. 3 தொகுதிகள் என்று சொன்னால் ஓபிஎஸ் அணியில் இருக்கிற நிறைய பேர் விஜய் அணிக்கு போய்விடுவார்கள். காரணம் அவர்களுக்கு வாய்ப்பே இருக்காது. அதிமுக லோக்கல் அதிமுக பணியாற்றல், டிரான்ஸ்பர் ஆஃப் ஓட் நாட் பாசிபிள். ஆக இதுல என்ன லாபம் இருக்கிறது என்றால், விஜய் அணிக்கு போக விடாமல் ஓபிஎஸ்ஐ குழப்புவது ஒரு அரசியல் லாபம். செலக்டிவ் லீக்கேஜ் என்று சொல்வார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட வதந்திகளை செய்திகளாக கசிய விடுவதன் மூலமாக ஒரு கட்சி இப்படியான அரசியல் உத்திகளை கடைபிடிக்கும். கூட்டணிகளை உருவாக்குவது, உடைப்பது, எதிர் கூட்டணி வலுப்பெறாமல் பார்த்துக் கொள்வது, 3மே முக்கியமான விஷயம்தான். டிடியை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அவர் கண்டிப்பாக அந்த அணியில் இல்லை. அது போக அவருக்கான நெருக்கடி எது என்றால், அவரது கட்சி இப்போது பதிவு பெற்ற கட்சி. அது கண்டிப்பாக அங்கீகாரம் வாங்க வேண்டும். அங்கீகாரம் வாங்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வேணும் என்றால் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீட்டில் நின்றால் தான் அது பாசிபிள். குறைந்தபட்சம் 10 சீட்டு இருந்தால் தான் அது பாசிபிள். தேமுதிகவுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. பாமக அன்புமணி அணிக்கே அந்த பிரச்சனை இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு 20 சீட்டு வரைக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ டிடிவி அவர்களுக்கு 10 சீட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா, பிஜேபி கொடுக்குமா என்றால் அது வாய்ப்பே இல்லை. பிஜேபிக்கு 23 இடம் அல்லது 30 இடம் என்று வைத்தாலும் அவர்கள் பங்கு போட்டு கொடுப்பதெல்லாம் கடினம். பொதுவாக கூட்டணியில் மேஜர் பார்ட்னர் தான் கூட்டணி ஒப்பந்தத்துல ஒவ்வொரு கட்சியாக கூப்பிட்டு இத்தனை சீட்டுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கையெழுத்து போட்டு பத்திரிகையாளர்கிட்ட காட்டுவாங்க. இன்னொரு கட்சிக்கு பிரித்து கொடுத்து அவர்கள் பிரித்து கொடுப்பது என்றால் அது கூட்டணிக்குள் கூட்டணி. எனக்கு தெரிஞ்ச 2001 ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு கட்சி வைத்திருந்தார், ஜனநாயக காங்கிரஸ் பேரு. அது திமுக அணியில் இருந்தது. திமுக பாரதிய ஜனதா அணியில் இருந்தது. பாரதிய ஜனதாவோடு உறவு வைத்துக் கொள்ள பாசி விரும்பவில்லை. எனவே அவர் நாங்கள் திமுகவோடு கூட்டணி, திமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி என்று ஒரு பொது மாதிரியான விளக்கம் கொடுத்தால் முடிவு எல்லா தரப்புக்கும் தோல்வியில் தான் முடிந்தது. இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது. காரணம் இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ஓட்டு நடக்காது. எனவே இந்த தகவல் என்பது கசிய விடப்பட்ட தகவலாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லது அவரது அணி ஒரு லாபத்தை கருதி, அரசியல் லாபத்தை கருதி கசிய விட்டிருக்கிறது. இந்த வலையில், அதாவது பொலிட்டிக்கல் டிராப், இந்த அரசியல் பொறியில் டிடிவி சிக்க மாட்டார், ஓபிஎஸ் சிக்க மாட்டார்.